ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடகங்கள்ல அனர்த்தரிக்கும் விவாதம் என்றால் அங்க இவர் மறக்காம இருப்பாரு. யார் என்ன பேசினாலும் ஸ்ட்ராங்கா வலதுசாரி ஆதரவாளராக நின்று எதிர்த்து இருப்பவங்களுக்கு பதில் சொல்வதில் வல்லவர்னு சொல்லலாம். அவர் திரு எஸ் ஸ்ரீராம் சார் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பது. வணக்கம். வணக்கம் உங்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம் சார். சொல்லுங்க சார். 5 பேர் கொண்ட குழுவை திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக காங்கிரஸ் அமைச்சிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன இதுல பிஹைண்ட் ஆபரேஷன்ங்கிற மாதிரி பிஹைண்ட் த சீன் என்ன சார் நடக்கும்? நிச்சயமாக டிஎம்கே வெளியில ரொம்ப பாஸ்டரிங் பண்ணாலும் நிச்சயமா டிஎம்கே கொஞ்சம் பயந்து போய் தான் கிடக்கு. காங்கிரஸ் போகுமோன்ற டவுட் நிச்சயமா டிஎம்கேல இருக்கு. ஸோ காங்கிரஸும் அழகா மைண்ட் கேமை விளையாடுது டிஎம்கேவோட. இது ரெண்டும் சூப்பர் கேம் ஆடுறாங்க. நாங்க ரொம்ப ஒத்துமை கூட்டணி, நாங்க இந்த கூட்டணி அந்த கூட்டணி எல்லாம் பேசினாலும் 2 பேரும் கேம் ஆடுறாங்க. காங்கிரஸ் பயங்கரமா மைண்ட் கேம் விளையாடுது டிஎம்கேவோட. வெளியில விஜயோட பேசணும்னு வெளியில விடுறதுக்கே இன்னும் ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ இல்ல கார்கேயோ இதுக்கு ஏன் இன்னும் முற்றுப்புள்ளி வைக்காம இருக்காங்க? என்னைக்கும் நாங்க விஜயோட போல, நாங்க திமுகவோட தான். இங்க செல்வ பெருந்தகை உட்கார்ந்து பேசுறதெல்லாம் முடிவு எடுத்துக்க முடியும். பாஜக மட்டும் மாநில தலைவர்கள் சொன்னாலாம் எங்களுக்கு பத்தாது, எங்களுக்கு மோடி அவர்கள் சொல்லணும், அமித்ஷா அவர்கள் சொல்லணும்னு சொல்றவங்க இங்க செல்வ பெருந்தகை சொன்னா மட்டும் எல்லாரும் கேட்டு அமைதியா இருக்குன்னு சொல்றாங்களே, அது எப்படி? நிச்சயமா புகைச்சல் இருக்கு. அதுவும் இந்தி கூட்டணியில மிகப்பெரிய புகைச்சல் இருக்கு. திமுக ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்திச்சு கொண்டுதான் இருக்கு. அத ரொம்ப அழகா கவர் அப் பண்றாங்க. இந்த தமிழ்நாடு மீடியா நமக்கு தெரியும் யாருக்காக செயல்படுகிறது என்று. அதை அழகா அவங்க கவர் பண்ண ஹெல்ப் பண்றாங்க. அதான் விஷயமே தவிர நிச்சயமாக காங்கிரஸ் இந்த கூட்டணி அமைச்சதுக்கு காரணமே லாஸ்ட் மூமெண்ட்ல எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை தன்னை போட்டுக்காம இப்பவே அந்த கூட்டணி அந்த குழு அமைச்சு எவ்வளவு சீட்டு என்ன ஏது ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பிரஷர் மெல்லமா பில்ட் ஆகுதுன்னு தான் நான் பாக்குறேன். ஓகே சார். சார், காங்கிரஸ்க்கு ஒருவேளை புரிஞ்சிருக்குமோ, அந்த ஐஎன்டிஏ கூட்டணியில இருக்கிற எந்த கட்சியுமே தன்னை ஒரு பொருட்டா மதிக்காத நேரத்துல திமுக மட்டும்தான் தனக்கான ரெஸ்பெக்ட கொடுக்குறாங்க போது திமுகவை இழக்க எப்படி காங்கிரஸ் விரும்புவாங்க சார்? இல்ல, திமுகவை இழக்க காங்கிரஸ் விரும்ப மாட்டாங்க. காங்கிரஸை இழக்க திமுகவும் விரும்பாது. ஆனா திமுக தன்னை வெறும் ஏணியாகவே பயன்படுத்த கூடாதுன்றதுல அவங்க கொஞ்சம் காங்கிரஸுக்கு இது ஒண்ணும் இல்லை. தமிழ்நாடுல 60 வருஷமா ஒண்ணும் இல்ல, இன்னும் வரப்போற காலத்திலயும் ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு தோத்தா கவலை. இப்ப நமக்கு எப்படி ஒரு சின்ன பார்வை, தமிழ்நாடு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கான வேலைகளை பாஜக செய்து கொண்டுதான் இருக்கு. ஆனா மிச்ச இடங்கள் எல்லாம் எது முக்கியமான இடங்களை பாஜக குறிவைத்து செயல்படுகிறதோ அந்த ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கொஞ்சம் ரேங்கிங் கம்மியா இருக்கிறது தான் என்னுடைய பார்வை. நான் உங்களுக்கு பல விதத்துல சொல்றேன். ஆனா அதேதான் திமுக நாட்டிலே இருக்கிறது ஒரே ஒரு இடம், அது தமிழ்நாடு. சோ காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் எது ரொம்ப முக்கியம்னா தமிழ்நாடுக்கு திமுக ரொம்ப முக்கியம், அதுக்கு காங்கிரஸ் திமுகவுக்கு ரொம்ப முக்கியம். சோ அதனால திமுக காங்கிரஸ் இழக்கிறதுக்கு தான் இன்னும் பயப்படும். ஏன்னா ஆல் சட் அண்ட் டன் த சோ கால்டு கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் பெரும்பாலானவர்கள் காங்கிரஸை இருக்கும் கூட்டணிக்கு ஓட்டு போடுவது என்பதை ஒரு விதத்துல அது ஒரு பாயிண்ட் தான், அது நம்ம மறுக்க முடியாது. சோ ஆகையினால அந்த விஷயத்துல பார்த்தா திமுகவுக்கு காங்கிரஸை இழப்பதில் மிகப்பெரிய வலி இருக்கிறது, காங்கிரஸ் இழப்பதை விட. ஓகே சார். சார், பாமகல புதிய கட்சி அறிமுகம் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய நிறுவனர் பேசி வருவதாகவும் அதுக்கு அநேகமா அவருடைய மகள் தலைவரா இருப்பாருன்னு பார்க்கப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது மாதிரி 2ஆ ஸ்பிளிட் ஆகுது இந்த தேர்தல் நேரத்துல மற்ற கட்சி கூட்டணியில இருக்கிற கட்சிகளுக்கு பலம் சேர்க்குமா இல்ல பலு இழக்குமா சார்? அது ஒரு இன்டர்னல், நிச்சயமா ஒரு இன்டர்னல் டசில். அது அடையணும்னு நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கணும். அதுல ஏதேனும் நடந்தால் நடந்து கொண்டு அதை நம்ம இன்னைக்கு தவிர்க்க முடியாது. எந்த பாமக என்டிஏவோட இருக்கோ அந்த கட்சியை வைத்து கொண்டுதான் போக வேண்டும். நம்ம எல்லாத்தையும் சரி செஞ்சிருவோம், எல்லாத்தையும் பண்ணிடுவோம், அதெல்லாம் நம்ம எலெக்ஷனுக்காக பேசுற பேச்சா இருக்கலாம். அதுக்குள்ள அந்த ஃபேமிலி செட்டில் ஆச்சு, ஒரு எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால்னா நல்லது. அப்படி இல்லைன்னா ஆப்வியஸா நம்ம அந்த ஒரு ஸ்பிளிட்டை நம்ம பார்க்கணும். ஏன்னா அது அந்த 2 கூட்டணியில எந்த கூட்டணி, ஒரு கூட்டணி வேற ஏதாவது
கூட்டணிக்கு செல்லலாம் என்று பேசப்படுகிறது. நம்ம எந்த கூட்டணி நம்மோட இருக்கோ அந்த கட்சியை வைத்துக் கொண்டுதான் நம்ம பயணத்தை தொடங்க வேண்டும் மேடம். அது எப்படி போகுன்றத நம்ம இப்ப சொல்ல முடியாதுன்றதுதான் என் பார்வை. சார், நடுவுல மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சும்மா சும்மா என்ன கேள்வி கேக்குறீங்க, ரிமோட்டை தூக்கி போட்டீங்க, டிவியை உடைச்சீங்கன்னா, நான் தூக்கி போட்ட ரிமோட்டை தான் இன்னொருத்தர் எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொன்னாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அந்த ரிமோட் யாருன்னு சொல்லலையே அவரு. எனக்கு அது விஜய் மாதிரி தோணுது. அந்த ரிமோட்டை விஜய் தூக்கி போட்டு அந்த விஜய் கொஞ்ச நாள் இவர் யூஸ் பண்ணிட்டு திருப்பி இவரும் அங்க போய் ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டு போயிடுவாரான்னு தெரியாது. சோ இவர்கள் அதுதான் மறைமுகமா சொல்ல வந்திருக்காரா கமல்? தெளிவா முதல் முறை தெளிவா பேசியிருக்காரா? அவர் என்னைக்கும் தெளிவா பேசி நமக்கு என்ன புரிஞ்சது? நம்மளா சில விஷயத்தை பேச வார்த்தையை வச்சு நம்ம யோசிச்சுக்கணும். அவர் பேசின பேச்சு திமுகவை பத்தி என்ன விமர்சனம்னா வச்சாரு. அவர் கடைசியில போய் அங்க சரண்டர் ஆற மாதிரி இவர்கள் எல்லாம் நிஜமாக அவர்களுடைய ஒரு மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்று வருவதில்லைங்க. இவங்க எல்லாம் தங்களுடைய சுயநலத்துக்கு வராங்க. அதிகாரம் வேணும், இல்ல தங்களுடைய பாப்புலாரிட்டியை நம்ம யூஸ் பண்ணணும். யாருமே என்னமோ 200 கோடியை விட்டுட்டு வந்தாரு, 200 கோடியை விட்டுட்டு வந்தாருன்னு விஜயை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னத்த 200 கோடியை விட்டுட்டு வந்தாரு? நீங்க என்னைக்கு இருத்தீங்களோ அன்னைக்கு விட்டு வாங்கலேன். நீங்க அன்னைக்கெல்லாம் சம்பாதிச்ச போது இதே உங்க தொண்டர்களுக்கு நீங்க 100 ரூபாய்க்கு டிக்கெட் காமிச்சீங்க, இல்ல 50 ரூபாய்க்கு சினிமா காமிச்சிங்களா? எங்களுடைய மக்கள், என்னுடைய ரசிகர்கள்னு அவங்ககிட்ட இருந்து 1000 2000 வாங்கினீங்கல்ல. அதனால இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நிச்சயமாக தங்களுடைய சுயநலத்துக்கு வருவார்களே தவிர மக்கள் நலனுக்காகவோ மக்களுக்கு சேவை செய்யும் மனப்பான்மையோடய வர்றது இல்லைங்க. அதுதான் இதையும் மீன் பண்ணிருப்பார். நமக்கு நிச்சயமா இந்த டவுட் எனக்கு என்னைக்குமே இருக்கு. திமுகவை சடனா விமர்சிப்பவர்கள் யாருமே அதே திமுகவில் கடைசியில் போய் ஒரு விதமாக தஞ்சம் புகுந்ததுதான் நம்ம கடந்த காலத்துல பார்த்திருக்கோம். இதுவும் அது நடக்கும் என்பதுதான் நானும் எதிர்பார்க்கிறேன். சார், நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா இன்று நான் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்துல அவர் காஞ்சிபுரத்துல தன்னுடைய பிரச்சார கூட்டத்தை மாநாடு மாதிரி முன்னாடி நடத்தினார் இல்லையா, ஊரா. கரூருக்கு பிறகு இன்று காஞ்சிபுரத்துல தொடங்கி இருக்காரு. மக்கள் 2000 பேர் கிட்டத்தட்ட, அவங்க அனுமதி கொடுத்ததே 2000 பேர் தான். நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. எங்கேயுமே பாஜகங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணல. ஆனா திமுக மட்டும் பவழ விழா பாப்பான்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்காரு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அது எனக்கு இதுதான் நான் உங்களுக்கு இந்த 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 திட்டுறத நம்ம கடந்த எலெக்ஷன்ல நீங்களே குறிப்பிட்ட மாதிரி மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் திமுக என்னுடைய ஜென்ம எதிரி, என்னுடைய இந்த எதிரி, என்னுடைய அந்த எதிரி, குடும்ப ஆட்சி, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, மாறி மாறி என்னெல்லாமோ தானே பேசினாங்க. அதேதான் திரு விஜய் அவர்களும் பேசுறாரு. அவரா தனிச்சு இங்க தமிழ்நாட்டை பிடிக்க போறதில்ல. அவர் ஒரு அதிமுக கூட்டணியில சேர்ந்து, என்டிஏ கூட்டணியில சேர்ந்து நிச்சயமாக திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் நீங்க தனிச்சு உங்களாலாம் 45% வாங்கிட முடியுங்களா? உங்களுக்கு நான் போன விவாதத்துல எதையோ சொன்னேன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல ஒரு முதல்வர் ஆனோம்னா ஒரு முதல்வர் அந்த கூட்டணியோ இல்ல ஒரு கட்சியோ மினிமம் 40% ஓட்டை வாங்கினால் மட்டுமே முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த முதலமைச்சர் பொசிஷனை திரு விஜய் அவர்கள் அத்தனை 40% வாங்கிட முடியுமா? நிச்சயமாக இல்லை. அப்படி அவர் தமிழக மக்கள் மேல் அக்கறை இருந்தா இந்த வாட்டி நிச்சயமாக ஒரு என்டிஏ கூட்டணியை அவர் ஆதரித்து திமுகவை அப்புறப்படுத்தி தமிழ்நாட்டுக்கான மக்களுக்கான அந்த அரசியலை அவர் புரிந்து கொண்டால்தான் அவர் வருங்காலத்துல நம்ம அதை ஒரு உண்மையான ஒரு ஆல்டர்னேட்டா வச்சிருக்காருன்னு பார்த்தோம். பவன் கல்யாண் அவர்கள் ஆந்திரால பார்த்தோம். பவன் கல்யாண் அவர்கள் பாஜகவை எதிர்த்த போது அவரால் அங்கே ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதே பவன் கல்யாணுக்கு வந்த கூட்டம் பாருங்க, விஜயோட அதிகமாக வந்த கூட்டம். இந்த வாட்டி அவர் என்டிஏ அலையன்ஸ்ல இருந்தும் கூட அவர் வாங்கிய ஓட்டு 5%. அது முக்கியமான 5%, மாற்று கருத்தில்லை. அவர் இன்னைக்கு ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காரு. சோ இருப்பினும் நம்மளுடைய வாக்கு சதவீதத்தை வைத்து மக்களுக்கு எப்படி அதை பயன்படுத்தணும்னு யோசிக்கிறவங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். என் வாக்கு சதவீதத்தை வைத்து வியாபாரம் செய்வர்களை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது எனக்கு தெரிந்து வியாபாரம் செய்வதற்கான ஒரு யுக்தி போல் தான் எனக்கு தெரிகிறது. ஓகே சார், அதிமுக இழந்த பெருமையை மீட்டெடுத்துட்டாங்களா? அதிமுக நிச்சயமா ஒன் திங் வெரி கிளியருங்க. திரு எடப்பாடி அவர்கள் நிச்சயமாக அவருடைய கட்சியை அவர் இன்னும் கொஞ்சம் அவர் ஆப்வியஸா பல இக்கட்டான சூழ்நிலை அவர் சந்தித்து அதையெல்லாம் ஒன்றுபட வேண்டும், ஒன்றுபட்டு அவர் வரணும்னு பாக்குறாரு.
கட்சி நிச்சயமாக கொஞ்சம் என்ன சொல்றது, அவன் கொஞ்சம் இழந்த ஒரு கோட்டையை அவர் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். அது நிச்சயமாக இந்த முறை அவருக்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த எலெக்ஷன் ஒரு குரூஷியல் எலெக்ஷன் ஃபார் ஏடிஎம்கே. திரு எடப்பாடி அவர்களுக்கும் சரி, அதிமுக கட்சிக்கும் சரி, இது ஒரு மிகப்பெரிய, திமுகக்கு எப்படி இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான எலெக்ஷனோ, அதிமுகவிற்கும் இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான எலெக்ஷன். ஸோ அதிமுகவுக்கு நிச்சயமாக பாஜக வலுவாக, ஸ்ட்ராங்காக துணை நிற்கிறது. ஆனா அதை தான் காங்கிரஸ் திமுகவுக்கு செய்யுமா என்பது ஒரு கேள்விக்குறி இன்றைய நிலைமைக்கு என்றுதான் என்னுடைய பார்வை. சார், கம்யூனிஸ்ட பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லலையே. பொதுவா விவாதங்கள்ல நீங்க பேசும்போது நிறைய புள்ளி விவரங்கள் சொல்றீங்க. கம்யூனிஸ்ட் குறித்து தான் அதிகமா பேசுறீங்க. கம்யூனிஸ்ட் பத்தி ஒன்றுமே சொல்லலையே சார். ஏன்னா கம்யூனிஸ்ட் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. கம்யூனிஸ்டுகள் அவங்கள பேசுறதுக்கு நிச்சயமாக ஒன்றும் இல்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. அவருடைய மாநில தலைவர்கள் வந்து அவங்க எல்லாம் மைக்ல பேசுற போது, எங்க வங்கி கணக்குகளுக்கு நேராக திமுக எங்களுக்கு பணம் கொடுத்தது, எங்க இந்தி கூட்டணி எல்லாருக்கும் திமுக போன எலெக்ஷன்ல பணம் கொடுத்ததுன்ற ஒரு வீடியோ நீங்க பார்க்கலாம். ஒரு பப்ளிக் மீட்டிங்ல பேசுறாரு. நாங்கள் இன்னும் வங்கி கணக்கில் வாங்கினோம். ஏங்க, அதுதானுங்க இது இந்த அந்த அந்த ஃபண்டை வந்து, அதுவும் வந்து நேர்மையா பாண்டு, எலெக்ஷன் பாண்ட்ஸ், அந்த ஃபண்டை வந்து கம்யூனிஸ்டுகள் எதிர்க்கிறாங்க. எப்படி எல்லாம் வாங்கினாங்கன்னு. எங்க அவங்களும் பேங்க் சேனல் மூலமா தான் வாங்கினாங்க பாஜக. நீங்களும் பேங்க் சேனல் மூலமா தான் வாங்கியிருக்கீங்க. பேங்க் சேனல் மூலமா வாங்கின உங்களது கரெக்ட்னா, பாஜக வாங்கினது மட்டும் எப்படி தப்பாயிடும்? ஸோ கம்யூனிஸ்டுகள் பாருங்க, இதே நியூ எஜுகேஷன் பாலியில கேரளால டோட்டலா சரண்டர் ஆயிட்டாங்க. கேரளால நியூ எஜுகேஷன் பாலியை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். நாங்க தேசிய கட்சினா, தேசிய கட்சி என்பது ஒரு மாநில சுயாட்சின்னு நாங்க வந்து மாநிலத்துக்கு ஏற்பார் போல் நாங்க ஆக்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கதை விடுவாங்க. இங்கெல்லாம் ஏத்துட்டு அங்க போய் எதிர்த்துட்டு அங்க போய் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இவங்க நீட் அங்க கேரளால அக்செப்ட் பண்ணிருக்காங்க. இப்ப நியூ எஜுகேஷன் பாலிசி அங்க அக்செப்ட் பண்ணிருக்காங்க. 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அங்க அக்செப்ட் பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் கேரளா அக்செப்ட் பண்ண எல்லா விஷயத்தையும் அதே சிபிஎம் தமிழ்நாட்டுல எதிர்ப்பது ஏன்? அப்புறம் என்ன நாடு என்பது என்ன? நாடு என்பதுல சில விஷயத்துக்கு காம்ப்ரமைஸ் இல்ல. ஏன் இப்ப நான் வந்து இந்தியன் ஆர்மியை மட்டும் ஏத்துக்க முடியாதுன்னு தமிழ்நாடு மக்கள் சொல்ல முடியுமா? எங்களுக்குன்னு தனி ஆர்மி இருக்கட்டும், கேரளாக்குன்னு தனி ஆர்மி இருக்கட்டும்னு சொல்ல முடியுமா? சோ அதனாலதான் சொல்றேன், ஒரு மாநில மக்கள் நீங்கள் ஆட்சியில் இருப்பதாலேயே 8 கோடி மக்களும் நீங்கள் சொல்வதையெல்லாம் ஆமாம் என்று சொல்வார்கள் அல்ல. ஓட் அரித்மெட்டிக் வேற, சீட் என்பது வேற, பெரும்பாலான மக்களின் எண்ணங்கள் வேற. சோ அதனால பெரும்பாலான தமிழகத்துல வேண்டும் என்று சொல்ற எதையுமே கம்யூனிஸ்ட் பார்ட்டி இங்கே சப்போர்ட் பண்ணுவதில்லை. இங்க இருக்கக்கூடிய திமுகவின் என்ன சொல்வது, கட்டளைக்கு இணங்க அவர் என்ன சொல்கிறார்களோ அதை கிளி போல் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கம்யூனிஸ்டுகள் தனியாக நின்னால் வாங்கக்கூடிய வாக்கு என்ன? மிஞ்சி போனா 10,000 எங்கேயாவது மதுரையில வாங்கலாம். எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துல வாங்க முடியுமே தவிர, அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி நாட்டுக்காகவோ தமிழ்நாட்டுக்காகவோ, ஏன் இது ஒரு முல்லை பெரியார் விஷயத்துல கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா தமிழ்நாடு எங்கேயாவது போராடி இருக்கா? பினராயி விஜயன் கிட்ட தமிழ்நாடு மக்களுக்கான ஒரு நலனை பத்தி எங்கேயாவது கடிதம் எழுதியிருக்கிறார்களா? தமிழ்நாடு சிபிஎம் அவர்கள் போய் முல்லை பெரியார் டேம் பத்தி பினராயி விஜயன் கிட்ட பேசதான் முடியுமா? இவங்கெல்லாம் வந்து பாஜகவுக்கு பாடம் எடுக்கிறாங்க. டெய்லி வந்து டிவில உட்காந்து பாஜகவை பேசல, கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளை பத்தி என்ன மேடம் பேசுறது? அதனாலதான் அதை அவாய்ட் பண்ணேன். ஓகே சார், ரொம்ப நன்றி, வணக்கம் சார். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. இல்லை, கண்டிப்பாக இந்த 2026 துளிர் விடும், அதுக்கு பாஜக மிகப்பெரிய வேறாக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களாக இருக்கட்டும். இங்க தாவேகாவுக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் இருந்தாலும் அவங்களால எதிர்வாக்குகளை சிந்தாம சிதறாம அள்ள முடியுமான்னு தெரியல. ஆனா தாவேகாவும் இன்னொரு மக்கள் நீதி மையமாக மாற வாய்ப்புகள் தான் அதிகமா பாக்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயமாக இருக்கட்டும். தொடர்ந்து வந்து இங்க கம்யூனிஸ்ட பத்தி பேச எதுவுமே இல்லைங்க, எல்லாமே பேங்க்ல தாங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்த ஓபனா போட்டு உடைச்சதாக இருக்கட்டும். நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க. இனி வரும் காலங்களில் தொடர்ந்து இதை பற்றி பேசலாம் சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.